ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எக்கு, மைதா, ஆயில், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ஒரு சாக்லேட் ப்ரௌனி பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் 100 கிராம்ஸ் இல்லை 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்து டார்க் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறின உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு ஒரு காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச உடனே 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது. வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் நார்மலாக எக்கு கூட ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு அதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்த உடனே இந்த மாதிரி கெட்டியாக வரும் இல்லையா, அப்போ அந்த கன்சிஸ்டன்சிக்காக 1 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வர அளவுக்கு நம்ம பால் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது டார்க் சாக்லேட் இன்னும் கொஞ்சம் எடுத்து உடச்சி அந்த மாதிரி போட்டு சாக்லேட் சங்க்ஸ் மாதிரி எடுத்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த டின்னில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த டின்னில் ஜஸ்ட்டு ஒரு க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட்டரை. நல்லா பட்டர் தடவிட்டக்கப்புறம் அந்த கேக் பேட்டர் எடுத்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நட்ஸோ இல்லை சாக்கோ சிப்ஸோ எது வேணாலும் மேலே ஜஸ்ட்டு அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதில் இந்த கேக் டின்னை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 hour 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பராக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கத்தி வச்சு ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குல்ல. இப்போ அதை நம்ம எடுத்து வெளியே கட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உள்ளே நீங்கள் அப்படியே அந்த கேக்கை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.